வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற போட்டியில் இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் பறிபோனதற்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக, அதாவது ஒரு புள்ளி இங்கிருந்து ஒன்று பேச அங்கிருந்து ஒன்று பேச அது தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அதாவது அந்த சூழல் பல்வேறு காலகட்டங்களில் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள், அதன் பிறகு இப்போது வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த தீர்ப்பு, இதில் வச்சு நம்ம யார் காரணம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறது குறித்தும், கூடுதலாக இதற்கு முன்னாடி சின்னம் இது மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னம் இனி ஒதுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லையா? அப்போ பல்வேறு நபர்கள் பல்வேறு சமயத்தில் நம்மீதான விமர்சனத்தை வைத்தாங்க. அப்போ அந்த விமர்சனத்தில் என்ன உண்மை இருக்குது? அந்த காலகட்டத்தில் அவங்க வைக்கும் பொழுது, ஐயோ, ஒருவேளை நாம் தமிழர் கட்சிகள் அல்லாத நபர்கள் அல்லது அங்கே தலைமையிலேயோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டிலேயோ ஈடுபடாமல் வெளியிலிருந்து பார்க்குற நபர்கள் என்னதான் நடக்குது, உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி இழந்துருச்சா, அதோடைய கவனக்குறைவால் இழந்துருச்சா அப்படின்னு எல்லாம் பல்வேறு கேள்விகள் வந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் விமர்சித்த பொழுது அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்குதா பொய் இருக்குதா இது குறித்து தான் நான் இங்கே பேச போகிறோம். நம்ம இப்படி இங்கேருந்து வந்துடுவோம். என்ன இங்கேருந்துன்னா, கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சியினிடம் இருந்து பறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது பல்வேறு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர், அதாவது அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் உரையாடல்களை மேற்கொள்கின்றவர்கள், அரசியல் ஞானிகள், இன்னும் இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான டபுள் ஏஜெண்ட் புரோக்கர்கள், பல்வேறு தரப்பட்ட நபர்கள் பேசியது, அந்த தேர்தல் ஆணையம் இவங்கள்ட்ட ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தது. அவங்க மெயில் அனுப்பிச்சு கேட்கும் பொழுது இவங்க மெயிலை பார்க்கல, மெயிலை பார்க்காம விட்டுட்டாங்க. அப்போது தேர்தல் கமிஷன் இவர்களுடைய பதில் மின்னஞ்சலுக்காக காத்திருக்காமல் வேறு ஆட்கள் கேட்டவங்கள்ட்ட கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள்லாம் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு சின்ன திறந்துருச்சுன்னெல்லாம் கேலி கிண்டல்லாம் பேசினுச்சு. அப்புறம் இந்த ராஜவேல் நாகராஜன், அந்த தம்பி தான் நினைக்கிறேன், பேசு தமிழில் பேசா, அவரெல்லாம் நிறைய விமர்சனம் வச்சாங்க. சரி, இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, நீதிமன்றத்தில் என்ன வாத பிரதிவாதம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நீதிபதி அதிகபட்சமாக நாம் தமிழர் கட்சியினர் தொடுத்த அந்த வழக்கிற்கு வைத்த பதில் என்னென்னா, ஏற்கனவே கடந்த 6 தேர்தலாக 6 முறை, அதாவது இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தொகுதி தேர்தல், மறுபடியும் பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான முன்னெடுப்புகள், இதில் 6 முறை போட்டிட்டு நாங்கள் விவசாய சின்னத்தில் போட்டிகிட்டு இருக்கோம். இப்போ 6.7, அதாவது 6.89, அதாவது 7% நிகரான வாக்கு சதவீதத்தை வச்சுருக்கிறோம். இப்போ எங்களுக்கு அதை ஒதுக்காமல் எந்தவித, அதாவது தேர்தல் ஆணையத்தின்படி ஒரு சின்னத்தை கேட்டு கேள்வி இல்லாமல் ஒதுக்கணுன்னா அந்த போட்டியிட்ட கட்சி 3 வாட்டி ஐடி ரிட்டர்ன் தாக்கல் செஞ்சுருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 முறை தேர்தலில் நின்றுருக்கணும், 3 முறை வரவு செலவு பதிவு, அதாவது 3 தேர்தலில் இது பதிவு பண்ணியிருக்கணும். எல்லா சட்டத்திட்டங்களையும் உடைச்சி இந்த பாரதிய ராஷ்டிரிய ஐக்கியதா அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீதிபதி அதிகபட்சம் சொன்ன பதில் இந்த சின்னம் உங்களுக்கு ராசி இல்லை, நீங்கள் 6 முறை நீங்கள் போட்டிட்டு 6 தேர்தலாக நீங்கள் இந்த சின்னத்தை வச்சு சந்திச்சிருக்கிறேன் அப்படிங்கிறீங்க, அதனால இந்த சின்னம் உங்களுக்கு ராசி இல்லை, நீங்கள் சின்னத்தை மாற்ற வேண்டியதானே அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. சரி, இதெல்லாம் அதாவது உண்மையிலேயே சட்டத்தின்படி நின்று தீர்ப்பு சொல்கிறவங்க ராசி இல்லை இதை மாற்றுங்க அப்படிங்கிற நகைச்சுவையெல்லாம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சரி, இன்றைக்கி என்ன வந்திருக்கு, இன்றைக்கி என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி இது மாதிரி கோரிக்கை வைத்து சட்டத்தின்படியும் சரி, தேர்தல் கமிஷனுக்குன்னு சொல்லப்பட்ட அந்த பைலாஸின் படியும் எங்களுக்கு தான் அந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கணும்,
அதே போல் நீங்கள் ஒதுக்கிய கட்சி வந்து இதுவரை எந்த தேர்தலையும் போட்டியிடாத கட்சி, அந்த கட்சிக்கு வந்து கேட்ட உடனேயே நாங்கள் 12 மாநிலத்தில் நாங்கள் போட்டியிடுறோன்னு சொல்லி கேட்ட உடனேயே இந்த சின்னம் வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சின்னம் வழங்குவதற்கு முன்னாடி அந்த சின்னத்தில் ஏற்கனவே நின்று அதிகபட்ச வாக்குகளை பதிவு செய்த கட்சியினிடம் வந்து ஒரு ஒப்பீனியன் கூட கேட்கல. இப்படியெல்லாம் பல்வேறு வாதங்களை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வைக்கும் பொழுது நீதிபதி வந்து எந்தவித கருத்தும் சொல்லாமல் அந்த வழக்கை முடிச்சு வச்சுருக்கிறார். அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது, நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து பரிந்துரை செய்யுங்க, மறுபடியும் கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க நீங்கள் நீதிமன்றம் வந்து பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேர்தல் கமிஷன் சார்பாக வழக்கறிஞர் வந்து ஆஜராகிருப்பாங்க. உண்மையிலே இந்த முண்டக்கலப்பைங்கெல்லாம் சொன்ன பொழுது சொன்னிச்சு இல்லையா, இந்த அரசியல் ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சி வேண்டும் என்று அசால்ட்டாக இருந்து விட்டது, கவனக்குறைவாக இருந்து விட்டது, இப்படி நல்லா கருத்து பதிவு பண்ணிச்சு பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் சொன்னது உண்மையாக இருந்தால், அதாவது நீ அந்த வழக்கு இந்த சின்னத்தின் சார்பாக தேர்தல் கமிஷனிலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டது போலவும், அந்த மின்னஞ்சலை இவங்க பார்க்காம கண்டும் காணாமல் இருந்துட்டதாகவும் சொல்லி அவதூறை பரப்புனுச்சுங்க இல்லையா, அவதூறுக்கு பிறந்த அவதூறுகள். இவங்க சொன்னது உண்மைன்னா தேர்தல் கமிஷன் மூலமாக அப்பியர் ஆன அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் முறைப்படி இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை அணுகினோம், இந்த சின்னத்தை இன்னொருவர் கேட்கிறார், ஏற்கனவே நீங்கள் நின்று பல கட்டமாக நின்று அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பதிவு செய்த ஒரு கட்சி என்பதால் இந்த சின்னம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்று நாங்கள் மின்னஞ்சல் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம் என்ற கோரிக்கையை வச்சோம். இவங்க வந்து எந்த பதிலும் சொல்லலை, அதனால் நாங்கள் சின்னத்தை தூக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோன்னு அந்த தேர்தல் கமிஷன் சார்பாக அப்பியரான வழக்கறிஞர் சொல்லியிருக்கணும் இல்லையா. அப்படி எந்த நிகழ்வும் நடக்கலை. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க மின்னஞ்சல் மூலமாக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னத்தை இன்னொரு ஆளுக்கு ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிற எந்த அறிவுறுத்தலும் வழங்கலை. அப்போ நீதிபதி வந்து ஒன்று இந்த கேஸை பொறுத்தவரையிலையும் இல்லைங்க, நீங்கள் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய எந்த அம்சங்களையும் நீங்கள் பின்பற்றலை, நாம் தமிழர் கட்சி பின்பற்றலை, அதனால இந்த சின்னமானது உங்களுக்கு ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதாவது தேர்தல் கமிஷன் பக்கத்து நியாயம் இருக்குது, உங்கள் பக்கத்து நியாயம் இல்லை அப்படின்னாவது சொல்லியிருக்கணும். சரி, இல்லை நாம் தமிழர் கட்சி வந்து 6 முறை நின்றுருக்குங்க, 6.89%, அதாவது 7% தொட்டுகின்ற வாக்கு சதவீதத்தை வச்சுருக்குங்க. இவ்வளவு பின்புலங்கள் இருந்த பொழுதும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த கட்சிக்கிட்ட குறைந்தபட்சம் அவங்களோட ஒப்பீனியனே கேட்காம நீங்கள் எதுக்கு வந்து இன்னொரு கட்சிக்கு நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னு தேர்தல் கமிஷனாலும் கொட்டி இருக்கணும். நீதிமன்றம் வந்து இங்கிட்டு உள்ள நியாயத்தையும் சொல்லலை, அநியாயம்னு சொல்லலை, அங்கிட்டு உள்ள நியாயத்தையும் சொல்லலை, அநியாயம்னு சொல்லலை, எந்த வித பதிலும் சொல்லாமல் இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்கு. இதுக்கு பேர் நீதிமன்றம். இதுக்கு வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கத்தை கற்பிக்கக்கூடாதுன்னு சில பேர் வேலை செய்வாங்க, பேசுவாங்க. இது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் உள்ள கட்சிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அழுத்தம் இல்லாமல் இது செய்யுது. இதெல்லாம் நம்ம நம்பிடணும். இப்போது அடுத்து பாருங்களேன், சரிங்க நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் மயில் சின்னத்தை ஒதுக்குங்க. மயில் சின்னம் வந்து இதுவரையிலும் யாருக்கும் ஒதுக்கப்படாமல் இருக்குது. மயில் சின்னத்தை கேட்டால் மயில் வந்து தேசிய பறவையை வந்து யாருக்கும் சின்னமாக ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அப்போ தேசிய பறவை நீங்கள் சின்னமாக ஒதுக்க முடியாது, ஆனால் தேசிய மலராகிய தாமரையை மட்டும் இன்னொரு கட்சிக்கு எப்படி சின்னமாக ஒதுக்குனீங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதிலும் இல்லை. இப்போ தேர்தல் நேரம், அதனால் அதை போய் சண்டையிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சின்னத்தை நீங்கள் விரைவாக உறுதிப்படுத்தணும். இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படியே வச்சுருவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இனி இன்னொரு சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்ம கேட்குறதுக்கு அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணுறோன்னுட்டு கொஞ்சம் காலத்தை கடத்தி அந்த சரியாக தேர்தல் ஆரம்பிக்க போகிற அல்லது ஆரம்பித்து சில நாட்களுக்கு கழித்து தான் நாம் தமிழர் கட்சிக்கான சின்னத்தை இங்கே வழங்குவதற்கான இழுத்தடிப்பு வேலையை செய்கிறாங்க. அப்போ இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அல்லது நியாயமே இல்லை, யார் எந்த நியாயத்து பக்கம் யாருமே இல்லை அப்படின்னெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா? அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லை இவங்க முறைப்படி செஞ்சுருக்க வேண்டிய முறைப்படி செஞ்சுருக்க வேண்டிய எந்த வேலையையும் நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தை பெறுவதில் செய்யலைன்னா இன்றைக்கி நீதிமன்றத்தில் சொன்ன அந்த செய்திகளின் அடிப்படையில் நீதிபதியாவது நாம் தமிழர் கட்சியை ஓங்கி ஒரு கொட்டு வச்சுருக்கணும் இல்லையா?
நீங்கள் வல்லமையாக செய்கின்ற எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னாலும் சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படியே எதுவுமே சொல்லாமல் நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைக்குது. அப்போது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அவர்கள் நினைத்ததை தாண்டி பன்மடங்கு உயரப்போகின்ற அந்த சூழலை புரிந்து கொண்டு, ஏற்கனவே காலமாக இங்கே சின்ன அடிமைகள், அதாவது ஒரு சின்னத்திலேயே வாக்களித்து இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதே போல் இளைய தலைமுறையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க போகிறவர்களும் ஒரே சின்னத்தை மனசில் வச்சு வாக்களித்து விடுவார்கள். அதனால் சின்னத்தை நாம் காலி செய்கிறதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி பெற இருக்கின்ற வாக்கு சதவீதத்தை நாம் குறைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கு. உறுதியாக அந்த கணக்கு வெற்றி பெறாது. ஏன்னா நம்மளுக்கு கடந்த கால அந்த அனுபவங்கள் இருக்குது. சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு சரியாக ஒரு 10 நாளுக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற எல்லா சக்தியும் நாம் தமிழர் கட்சிக்கிட்டே இருக்குது. எல்லா சக்தியும் இருக்குது. எல்லா சக்தின்னா என்ன சக்தி அப்படின்னா, உங்களுக்கு இப்போ தெரியும், சீமான் என்கின்ற ஒரு மனிதனுடைய ஒற்றை பேட்டியும் ஒற்றை பரப்புரையும் போதும் சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க. இன்றைக்கி நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கிறாங்க. மத்திய அரசுமோ மாநில அரசுமோ அல்லது திராவிட கட்சியோ ஆரிய கட்சியோ தவறாக புரிஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் பேசினார்னா பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரியல. மற்ற எந்த கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்களா பார்க்குறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்காமல் உறங்காத பல இளைஞர்களை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த காலகட்டத்தில் எவ்வளவு நெருக்கடியில் எங்களுக்கு சின்னத்தை கொடுத்தாலும் சரியாக ஒரு வாரத்திற்குள் எல்லா இடத்துலையும் போய் இந்த சின்னத்தை சேர்க்கின்ற வலிமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சின்னம் ஏறக்குறைய இனி விவசாயி சின்னத்தை பெறுவதில் பெரிய வெற்றி நமக்கு இருக்காது என்பது போல் இன்றைக்கி வழக்கு முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவனே கைவிரிச்சிட்டான், அவன் மறுபடியும் பரிசீலிக்க போகிறதில்ல. மறுபடியும் நம்ம பார்ப்போம் என்ன சூழல் இருக்குன்னு. புதிதாக ஒரு சின்னத்தை பெறுகின்ற முயற்சியிலையும் வேகமாக பெறுகின்ற முயற்சியிலையும் நாம் தமிழர் கட்சி இறங்கியிருக்கு. உறுதியாக சின்னம் வெளியான அடுத்த நொடியில் நம்ம பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற அந்த யுக்தியை நம்ம கற்று வச்சுருக்கிறோம், கொடுத்துருவோம். இதில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை, அந்த ராஜவேல் நாகராஜன்லாம் இன்றைக்கி கூட ஏதோ போட்டிருக்கான். அந்த தம்பின்னு தான் சொல்லணும், பக்குவமற்ற அவன் போட்டிருக்கா. சீமான் ஸ்டண்டிங் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, தாமரை சின்னத்தை முடக்குவதற்கான வேலைகளை நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. என்னப்பா நீங்கள் நாம் தமிழர் கட்சி கேட்கும் பொழுது தேசிய பறவையான மயிலை ஒரு சின்னமாக ஒரு கட்சிக்கு ஒதுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒன்று தேசிய மலர் என்கின்ற பட்டியலிலிருந்து தாமரையை நீக்குங்க, இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்திலிருந்து தாமரையை நீக்குங்க. இது ரெண்டும் தானே நியாயமான மனிதனுடைய கோரிக்கையாக இருக்கும். அப்போ அந்த கோரிக்கையை நம்ம வெல்வோம். இதெல்லாம் முடியாதது என ஒன்றும் இல்லை. இன்னும் நமக்கு நிறைய நெருக்கடிகளையும் கொடுக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒருவேளை இனிமேலுக்கு கொடுக்க போகிற சின்னத்தையுமே ரொம்ப மங்களாக போட்டு அந்த பெட்டியில் இப்போ இனிமேலுக்கு இங்கே ஒருத்தர் ஒரு பேருடைய ஒரு நபர் போட்டிடுறாருன்னா அவர் பேர்லேயே ஒரு 10 பேரை போட்டியிட வச்சு இந்த வேலைகள்லாம் செய்வாங்க. நம்ம பார்ப்போம். உறுதியாக இந்த முறை ஒதுக்கப்படுகின்ற சின்னம், அந்த சின்னம் எதுவானாலும் நமக்கு நிரந்தரமாக சின்னமாக அது மாறப்போகிறது. அதனால் எந்தவித கவலையுமின்றி தொய்வுமின்றி நாம் களப்பணி ஆற்றுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.